ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கவலை வந்தாலும் முதல் வார்த்தை என்ன? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் தான் எனது இறைவன், நான் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன். நபியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. கவலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தால் முதலாவது நபியர்கள் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அமதிக வப்னு அப்திக வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கலாஉக் اللهم إني أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي وغمي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ இது. எப்படி கேட்பார்கள்? யா அல்லாஹ், உனக்குள்ள அனைத்து பெயர்களையும் கொண்டு கேட்கிறேன். உனது அடிமையான நான் கேட்கிறேன். உனது அடிமையின் மகனானவன் கேட்கிறேன். உனது அடிமை பெண்ணின் மகனானவன் கேட்கிறேன். எனக்குள்ள அனைத்து சோகங்களை நீ தீர்க்க வேண்டும். எதை கொண்டு கேட்கிறேன்? பிகுல் இஸ்மின் ஹுவலக், உனக்குள்ள பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அந்த பெயர்கள் நீ அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு நீயே தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர்களாக இருந்தாலும் சரி, நீ சூட்டிக் கொண்ட பெயர்களாக இருந்தாலும் சரி, உன் வேதத்திலே நீ இறக்கிய பெயர்களாக இருந்தாலும் சரி, மறைவான ஞானத்தில் யாருக்கும் சொல்லாமல் நீ வைத்திருக்கக்கூடிய பெயர்களாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து பெயர்களையும் கொண்டு கேட்கிறேன். அந்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என் உள்ளத்தின் பசுஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக, பசுமையாக ஆக்கி வைப்பாயாக. வநூர சத்ரி, என் இதயத்தின் ஒளியாக ஆக்கி வைப்பாயாக. வஜலாஅ ஹுஸ்னி, என் கவலையை போக்கக்கூடிய உண்டாக ஆக்கி வைப்பாயாக. வதஹாப ஹம்மி வகம்மி, எனது வேதனை, என் ஆழ்மன கவலைகள், இவைகள் அனைத்தையும் போக்கக்கூடிய உண்டாக ஆக்கி வைப்பாயா. முதல் விஷயம் அதுதான் சகோதரர்களே. கவலைகள் எல்லாவற்றுக்கும் வடிவம் ஒன்றுதான், சந்தோஷங்கள் எல்லாவற்றுக்கும் வடிவம் ஒன்றுதான். நீங்க உலகத்துல எத்தனை விஷயங்களை அனுபவித்தாலும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு வடிவம் ஒன்றுதான்.